நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை விசிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் பீப்புள் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள பற்றிலாம் நான் படிக்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு மாடலிங்னா என்னன்னு எனக்கு தெரியாது. மாடலிங்னா லைக் பேஜெண்ட்ரி ஐஸ்வர்யா ராய் வச்சு தெரியும், ஏதோ ஒரு காம்படிஷன் நடந்தது, அவங்க தான் இந்த உலகத்திலே ரொம்ப அழகானவங்க, அந்த மாதிரி குட்டியாக இருக்கும்போது எல்லோரும் ரொம்ப அப்படியே பெருசாக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒன்று தெரியும். பட் மாடலிங்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு ஃபேஷன் ஷோ வைப்பாங்க, ரன்வேல நடக்கணும், அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. வந்துட்டு நம்ம காஸ்டியூம்லேயே நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் இருக்கும். அதில் வந்துட்டு நான் வந்துட்டு நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து என்னோடய காஸ்டியூமில் ஃபுல்லாகவே ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகளை பற்றி நான் பேசினேன். நான் சூப்பர் டான்ஸர்னு சொல்ல மாட்டேன், எனக்கு டான்ஸ்னால் பிடிக்கும். ஸோ நான் டேலண்ட் ரவுண்டில் டான்ஸ் பண்ணியிருந்தேன், பரதநாட்டியம் கற்றுட்ருக்கேன். ஸோ பரதநாட்டியம் பண்ணிகிட்டு இருந்தேன். எவ்வளோ கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க? இப்போ தாய்லாந்தில் நடந்ததில் வந்துட்டு ஒரு 32 கண்ட்ரீஸ்லேருந்து கேண்டிடேட்ஸ் வந்திருப்பாங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் நம்ம இந்த இடத்த பிடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை ஃபஸ்ட்டே இருந்ததா? எனக்கு வந்து அந்த கவுண்ட் வந்து எனக்கு பெருசாகவே தெரில, 32, 40 அந்த கவுண்ட் எனக்கு பெருசாகவே தெரில. பட் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பயம் வந்து, நம்மளோட சோழர்களை வந்து பற்றி நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காலகட்டத்தில் எவ்வளோ செழிப்பாக இருந்தது அப்படின்றதுலாம் ஒரு லைக் ஒரு கிளாத்தில் பிரிண்ட் மாதிரி பண்ணி என்னோட நேஷ்னல் காஸ்டியூம்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். எது அழகு பெண்ணுக்கு? பெண்ணுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி ஆகுதுன்னா, பெண்கள் மட்டும்தான் அழகாக இருக்கணும், பசங்க வந்து அப்படி வீரமாக இருக்கணும், அழவே கூடாது, அந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க. லைக் நார்மலாகவே அழகு அப்படின்னா Nemathi Property Management. Contact 7667000800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தாய்லாந்தில் நடைபெற்ற மிஸ் ஹெரிட்டேஜ் இன்டர்நேஷ்னல் 2025 இதில் பங்கெடுத்துக்கிட்டு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி கலாச்சார தூதர் அப்படின்னு பட்டம் ஜெயிச்சு இங்கே வந்திருக்கக்கூடிய ராமநாதபுரத்தை சேர்ந்த ஜோதி மலர் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். அதாவது முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதாவது ஒரு பெண்ணாக அதுவும் வந்து இவ்வளோ தூரம் மிஸ் இந்தியா லெவலில் வந்து ஒரு பட்டத்தை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண சாதனை கிடையாது. ஸோ இதுக்கு நிறைய கடந்து வந்திருப்பீங்க. முதல்ல இதுக்கு எப்படி அப்ளை பண்ணீங்க, எப்படி இந்த ஜேர்னி, இந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணணும் அந்த மாதிரி பியூட்டி பேஜெண்ட்டில் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. பட் நிறைய இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, நான் வந்து அதோட அஃபிஷியல் வெப்சைட்ஸை வந்து நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம இந்தியாவில் வந்துட்டு மிருனால் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவங்க தான் வந்துட்டு கேண்டிடேட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் நம்ம நேஷ்னல் லெவல்ஸில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது, ஓகே இந்த மாதிரி தமிழ்நாடு லெவலில் அவங்க இப்போது கேண்டிடேட்ஸ் வந்து வச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்ளை பண்ணேன். அப்போது ஆல்ரெடி நான் வந்து பெங்களூரில் ப்ரொஃபஷனல் மாடலிங் அண்ட் ஆக்டிங் கோர்ஸ் பண்ணிவிட்டு மாடலிங் பண்ணிகிட்டு இருந்தேன் பெங்களூரில். அப்போது அதனால் எனக்கு ஆன்லைன்லேயே இருந்தது எல்லாமே. சில இன்டர்வியூஸ் எல்லாம் கேட்டாங்க, இது வந்து ஹெரிட்டேஜ் பேஜெண்ட் இல்லைங்களா, ஸோ நம்மளோட கலாச்சாரம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நான் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிறதுனால இவங்களோட ஐடியா என்ன, கல்ச்சுரலி ரிச், நம்மளோட டெம்பிள் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில கொஷின்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதில் நான் கிளியர் பண்ணி என்னை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நேஷ்னல் லெவல். அப்போது கல்ச்சுரலானா அப்போ கல்ச்சுரல் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய படித்து அந்த நாலேஜும் வளர்த்துட்டு இருந்திருக்கீங்க? ஆமாம், அது வந்து இந்த பேஜெண்ட்டுக்காக நான் வளர்க்கல, எனக்கு பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும். நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை விசிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் பீப்புள் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள பற்றிலாம் நான் படிக்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் சொல்லுவேன். அப்போது சோஃபார் வந்து இதில் நிறைய ஸ்டேஜஸ் கூட நீங்கள் வந்து கடந்து வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ராமநாதபுரத்துலேருந்து போயிருக்கீங்க. ஸோ உங்களோட ஊர், உங்களோட ஸ்கூலிங் என்ன படிச்சிங்க அதை பகிர்ந்துக்கோங்க. ஓகே, என்னோடய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர் தான் என்னோடய சொந்த ஊர். ஸ்கூலிங்னா நான் ஒரே ஸ்கூலில் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். பள்ளிவாசல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முதுகுளத்தூரில் இருக்குது. ஸ்கூலிங் எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, 8th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், 9th 10th வேறு ஸ்கூலுக்கு போனேன். எனக்கு அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஸ்கூல் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போய் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்க, பள்ளிவாசல் ஹையர் செகண்டரி. 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல், அங்கேயே தான். தென் 12th முடிச்சதுக்கப்புறமா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக
பண்ணுறதுக்காக சென்னை வந்தேன். இன்ஜினியரிங்கில் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணீங்க? இன்ஜினியரிங்கில் பிடெக் ஐடி முடிச்சு. ஓகே ஓகே. அப்போது ஸ்கூலிங்லேருந்தே உங்களுக்கு வந்து இந்த மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்படி வந்தது தானா? ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு மாடலிங்னா என்னன்னு எனக்கு தெரியாது. மாடலிங்னா லைக் பேஜெண்ட்ரி ஐஸ்வர்யா ராய் வச்சு தெரியும், ஏதோ ஒரு காம்படிஷன் நடந்தது, அவங்க தான் இந்த உலகத்திலே ரொம்ப அழகானவங்க, அந்த மாதிரி குட்டியாக இருக்கும்போது எல்லாரும் ரொம்ப அப்படி பெருசாக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒன்று தெரியும். பட் மாடலிங்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு ஃபேஷன் ஷோ வைப்பாங்க, ரன்வேல நடக்கணும், அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு என்னென்னா வேறு ஊர்லேயே படிக்காமல் என்னை சென்னையில் போய் சேர்த்து விடுங்க அப்படின்னு நானாக தான் கேட்டேன் வீட்டில். வந்துட்டு இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பட் சென்னை போனால் மேபி சினிமாவில் ஏதாவது நடிக்கலாம், ஹீரோயின்ஸ் எல்லாம் அந்த ஊரில் தானே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் நான் வந்து சென்னை வந்தேன். ஆனால் எப்படி சொல்கிறதுனா டோர் இருக்குது, எல்லாருமே இருக்குது, பட் எல்லாமே இன்விசிபிளாக இருக்குது. என்ன இதுக்குள்ளெல்லாம் போகணுன்னா எப்படி போகணும், நம்மளாம் எப்படி ஸ்க்ரீனில் வரும், அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டாக இருந்தது, எனக்கு ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம காலேஜில் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, ஆக்சுவலி ஐ வாண்ட் டு பிகம் ஆர்டிஸ்ட், எனக்கு எப்படின்னு தெரியாதுன்னு சொல்லும்போது என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இதுக்கு வந்து மாடலிங் எல்லாம் பண்ணணும், கத்ரீனா கைஃப் எல்லாம் மாடலிங் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா தான் அவங்க ஹீரோயின் ஆனாங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு மாடலிங்கிற ஒரு ஃபீல்டே எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. சென்னை வந்ததுக்கப்புறமா என்னோட கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் நாங்கள் ட்ரீம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம்ல, அப்படி தான் எனக்கு தெரியும். நார்மலாக பேசுகிறது வச்சு அப்படி வந்து மாடலிங் வந்து அப்படி வந்தது தான். ஆமாம், மாடலிங் மேபி அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது, நான் நார்மலாக கேட்கல, ஐ வாண்டட் டு டூ, அதனால நான் கேட்டேன். மேபி அவங்க நார்மலாக ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இதில் வந்து இந்த இதில் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அடுத்தடுத்த படிநிலைகள் என்னென்ன காம்படிஷன், என்ன மாதிரியான விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்தது, நீங்கள் என்ன அதில் ரெப்ரசன்ட் பண்ணீங்க? இது நேஷ்னல் லெவல்ஸில் நான் போகும்போது வந்துட்டு நம்மளோட நேஷ்னல் காஸ்டியூம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம காஸ்டியூம்லேயே நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் இருக்கும். அதில் வந்துட்டு நான் வந்துட்டு நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து என்னோட காஸ்டியூமில் ஃபுல்லாகவே ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகளை பற்றி நான் பேசினேன். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு தொடர்ச்சி மலைகளை 5 ஸ்டேட்டை கவர் பண்ணுது. கோவா, மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 5 ஸ்டேட்டை கவர் பண்ணுது. நிறைய ஒரு அரிய வகை உயிரினங்கள்லாம் நமக்கு நிறைய பார்க்கலாம். அரிய வகை உயிரினங்களை பார்க்கலான்றதை தாண்டி நமக்கு வந்து ஒரு வாட்டர் சோர்ஸாக இருக்கட்டும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் நம்ம வந்து அதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. அதுக்கு ஏதோ ஒரு சுரண்டல் நடந்தாவோ அதை பற்றின அவேர்னஸே நமக்கு வராது. ஒரு பெரிய விஷயம் நமக்கு இயற்கையாகவே இருக்குது, நமக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்குது, ஆனால் அதை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது, கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஸோ அதை வந்து என்னோடய ஸ்டேஜில் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினச்சி அதை நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் டேலண்ட் ரவுண்ட் இருக்கும். அதில் வாட் எவர் டான்ஸ் தான் கிடையாது, அவங்களோட டேலண்ட்டுன்னு என்ன இருக்கோ அதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சூப்பர் டான்ஸர்னு சொல்ல மாட்டேன், எனக்கு டான்ஸ்னால் பிடிக்கும். ஸோ நான் டேலண்ட் ரவுண்டில் டான்ஸ் பண்ணியிருந்தேன். பரதநாட்டியம் கற்றுட்ருக்கேன், ஸோ பரதநாட்டியம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் லைக் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், நம்மளோட வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்குது அந்த மாதிரி சில ரவுண்டெல்லாம் இருக்கும். இது வந்து பூனேயில் நடந்தது, நேஷ்னல் லெவல்ஸ் நடக்கும்போது வந்து பூனேயில் நடந்தது. அங்கே வந்து ஒரு 3-4 டேஸ் நம்ம தங்கிட்டு இருந்தோம். எவ்ரிடே டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸ் நடக்கும். ரேம்ப் வாக், நம்ம எப்படி வாக் பண்ணுறோம், ப்ரொஃபஷ்னலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ரவுண்ட்ஸ் இருந்தது. எவ்வளோ கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க? இப்போ தாய்லாந்தில் நடந்ததில் வந்துட்டு ஒரு 32 கண்ட்ரீஸ்லேருந்து கேண்டிடேட்ஸ் வந்திருப்பாங்க. உங்களுக்கு உடனே 32 அவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் நம்ம இந்த இடத்த பிடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை ஃபஸ்ட்டே இருந்ததா இல்லை? எனக்கு வந்து அந்த கவுண்ட் வந்து எனக்கு பெருசாகவே தெரில, 32, 40 அந்த கவுண்ட் எனக்கு பெருசாகவே தெரில. பட் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பயம் வந்தது. ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்க. நான் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேயே நான் பார்க்கும்போது கூட மாடல்னால் நம்ம எப்படி பார்ப்போம், நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, நான் ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க, ஷார்ப்பாக இருப்பாங்க, அந்த மாதிரி தானே நம்ம பார்த்துப்போம். நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ப்ராப்பர் சவுத் இந்தியன் தமிழியன் ஃபேஸ் அந்த ஃபீச்சர்ஸில் தான் இருப்பேன் நான். அவங்களாம் ரொம்ப டாலாக ஃபிட்டாக பயங்கரமாக இருக்கும்போது அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம் வந்தது. அந்த கவுண்ட் 32, 34 அந்த கவுண்ட் எனக்கு பிரச்சனையாகவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் லோ ஆச்சு. ஒரு 3rd day 4th டேலாம் லிட்ரலி இல்லை, நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியாது, மேபி நான் ஒரு மாடலிங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிகர் இல்லையோ,
ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பயங்கரமாக இருக்காங்க, இப்போ செம்ம திரும்ப போயிடலாமா அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆச்சு. என்னோட அந்த அளவுக்கு அந்தந்த கண்ட்ரீஸ்லேருந்து வந்து அவங்களோட கல்ச்சர் என்ன அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். என்னோட நேஷ்னல் டைரக்டர் வந்து மிஸ்ஸஸ் மிருனால் மேம், அவங்க மகாராஷ்டிரா பூனேயில் இருக்காங்க. தென் ஐ தாட் ஆஃப் காலிங் ஹர். இல்லை மேம் எனக்கு கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு, இல்லை பட் அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணாங்க, இல்லை உன்னால் முடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, திரும்பவும் மறுபடியும் டே 4-5லேருந்து ஃபைட் பேக் பண்ணி ஃபைனலி. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி கல்ச்சுரல் பேஸ்டில் நிறைய இருந்தது. நீங்கள் நம்மளோட கல்ச்சர் சார்ந்து நிறைய என்ன விஷயங்கள் உள்ள வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆடை ஆகட்டும், அப்புறம் வேற என்னென்ன ஸ்கல்ப்சர்ஸ் அந்த மாதிரி வேற என்னென்ன? இப்போ ஆடை அப்படின்னு கேட்டதுனால நான் சொல்றேன், என்னோட நேஷனல் காஸ்டியூம்ஸ்ல வந்துட்டு நம்மளோட சோழர்களை வந்து பத்தி நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட காலகட்டத்தில் எவ்வளோ செழிப்பாக இருந்தது அப்படின்றதுலாம் ஒரு லைக் ஒரு கிளாத்தில் பிரிண்ட் மாதிரி பண்ணி என்னோட நேஷ்னல் காஸ்டியூம்ஸில் ஆட் பண்ணியிருந்தேன். நம்மளோட பெண்கள்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. நம்மளோட ராஜாக்கள் அவங்களுக்கெல்லாம் கூட அறிவுரையெல்லாம் சொல்லிட்டு கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா இல்லை மேக்கப் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக அந்த மாதிரி இல்லை, அரசியலில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க. அதெல்லாம் என்னோட காஸ்டியூம்ஸில் நான் காமிச்சிருந்தேன். அண்ட் எப்படி அந்த காலத்தில் ஒரு சாரீ ட்ரேப்பிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, லைக் சிமிலர் டு பொன்னியின் செல்வன் மூவிலலாம் அந்த மாதிரி தான் ஒரு சாரீ ட்ரேப்பிங் அண்ட் சோழர்களோட அந்த சிறப்புகளெல்லாம் நான் காமிச்சிருந்தேன். அண்ட் நமக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணணும், நான் யார் எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குமே நான் இங்கேருந்து ராமநாதபுரத்துலேருந்து தஞ்சாவூர் ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், பெரிய கோவில், அங்கே இருக்கிற சிற்பங்களெல்லாம் காமிச்சு நான் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி தான் அங்கே சப்மிட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நமக்கு நல்ல மார்க் கூட கிடைச்சிது. 40க்கு நமக்கு 39 மார்க்ஸ் கொடுத்தாங்க. சோழர்களோட பெருமையை வந்து அங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி நம்மளோட கல்ச்சர் மாதிரியே அந்த வந்திருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் வந்து நிறைய ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வியப்பாக இருந்தது அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு, அதாவது காஸ்டியூம் ஆகட்டும் இல்லை அவங்களோட இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி என்ன ஈர்ப்பாக இருந்தது? இது வந்து தாய்லாந்தில் நடந்தது. நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் இருந்தது. தாய் சில்க் வந்து அந்த சாரின்னு சொல்ல முடியாது, தாய் சில்க் கிளாத் அது. அதை நமக்கு வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வச்சு அதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். தாய் ஸ்டைல்லையே டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாஃப்டாக ஓகே, ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்லா இருக்குது அந்த ஸ்டைலெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி ரொம்ப பார்த்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னா எல்லாரும் நம்மளோட காஸ்டியூம் பார்த்துட்டு ரொம்ப கல்ச்சுரலி ரிச்சாக இருக்காங்க, ஃபுல் கோல்ட் ஜுவல்லரிஸ் அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நாட் எக்ஸாக்ட்லி கோல்ட், அந்த மாதிரி சிமிலராக ட்ரை பண்ணியிருந்தேன். அவங்க மற்றவங்களோட கல்ச்சரை பார்த்ததுக்கு அப்புறமா நான் இந்தியாவே கிராஸ் பண்ணதே கிடையாது. நம்ம கல்ச்சர் இவ்வளோ சிறப்பானதா அப்படின்னு சொல்லி நான் அகைன் நம்ம இந்தியன் கல்ச்சரை பார்த்து தான் நான் ரொம்ப வியந்தேன். ரொம்ப பெருமையாகவும் இருக்கும். ஆமாம், ஏன்னா நமக்கு நம்ம ஊர்லேயே இருக்கும்போது நம்மக்கிட்டே இருக்கும்போது பெருசாக தெரியாது. கோவில் இருக்குது, சிறப்பாக கட்டியிருக்காங்க, தஞ்சை பெரிய கோவில் இருக்குது, இந்த மாதிரிலாம் வேலுநாச்சியார் இருக்காங்க, நம்ம ஊர் எங்கள் ஊர் அந்த மாதிரியே தானே இருக்கும். வெளியில் போயிட்டு இதெல்லாம் காட்டும்போது தான் அவங்களும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கள்ல, எல்லா நாட்டில இருந்து கேண்டிடேட்ஸ் வந்திருப்பாங்களா, அதை பார்க்கும்போது எனக்கு இந்தியன் கல்ச்சர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. பாடி ஷேமிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ கிஷனோடது இப்போ வைரலாக ஒரு ஸ்பீச் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ பாடி ஷேமிங் பற்றி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க நிறைய ப்ரௌன் ஷேட்ஸ்லேயே வந்து இங்கே இந்தியாவில் நிறைய அதுலேயே ஷேட்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொன்னீங்க. அப்போது அன்னைக்கு காலகட்டத்திலலாம் வந்து கலராக இருந்தால் தான் வந்து ஒரு மாடல் ஆக முடியும், ஒரு உயரத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி இருந்த காலகட்டம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் மாடலே வந்து பட்டம் ஜெயிக்கிற அளவுக்கு வந்து வராங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த ஷேட்ஸ் வந்து ஒரு பொருட்டு இல்லை, பாடி ஷேமிங் வந்து ஒரு பொருட்டு இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? ஆக்சுவலி எனக்கு வந்து இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. கருப்பாக இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து இல்லை, அந்த சொசைட்டியில் பார்க்குறாங்கல்ல, ஐயோ இப்படி இருந்தால் அழகே இல்லைன்னு, அந்த மாதிரி சொசைட்டின்னு அந்த பார்க்குற ஆளுங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா இந்த நம்ம அழகுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்க்குறோம்ல, அது எல்லாமே நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயம் தான் அதை ரிஜிஸ்டர் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் வந்து தனுஷ் மாதிரி ஒரு ஹீரோவை காட்டும்போது அப்போது தனுஷ் சார் மாதிரி இருக்கிற எல்லாரையுமே பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி தனுஷ் சார் வந்து ஸ்க்ரீனுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க, ஒல்லியாக இருக்கான், ரொம்ப கேப்டன் மாதிரி இருக்கணும், சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கிறவங்க தான் ஹீரோ மெட்டீரியல், அவன் தான் அழகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம சொசைட்டியில்.
ஒரு ஃபிகரும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒல்லியாக இருக்கிற பையனை பார்த்தா கூட அவனுக்கு என்னப்பா தனுஷ் மாதிரி இருக்கான், ஹீரோ மாதிரி இருக்கான் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க அவங்களோட ஓன் லென்ஸே யூஸ் பண்ண மாட்டாங்க. அக்கார்டிங் டு தெம் அவங்க கண்ணுக்கு என்ன அழகு, எனக்கு இப்படி இருந்தால் இவங்க அழகாக இருக்காங்களே அப்படின்றதே அவங்க யூஸ் பண்ணுறதே கிடையாது நம்ம சொசைட்டி. ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஹன்சிகா மேம் எல்லாம் காட்டும்போது சப்பியாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அந்த ஒரு வைப்லேயே இருந்தாங்க. திரும்ப இலியானா காட்டினா இல்லை ஒல்லியாக இருக்கிற பொண்ணு தான் அழகுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஆக விடாமல் ஸ்டாப் பண்ணுறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. என்ன தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே நீங்கள் வந்து பிளைண்ட்லி இன்னொருத்தவங்களை வந்து ப்ளேம் பண்ண முடியாது. ஸ்க்ரீனில் காட்டுறாங்க அதனால் நான் ஒருத்தவங்களை வந்து நான் ஒரு பாடி ஷேமிங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நம்ம ரோட்டில் நீங்கள் ஒரு தப்பான மூடில் இருக்கீங்க, ஏதோ ஒரு நீங்கள் செம்ம டென்ஷனாக இருக்கீங்க, சும்மா ரோட்டில் போகிறவங்களை இழுத்து போட்டு அடிப்பீங்களா? ஃபிசிக்கல் அபியூஸ் பண்ண மாட்டீங்கல்ல. ஃபிசிக்கல் அபியூஸ் எந்த அளவுக்கு தப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து வாயால் ஒருத்தவங்களை அபியூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஓரல் அபியூஸோ இல்லை மென்டல் அபியூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஓரளவு நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் ஒருத்தவங்களை ஃபிசிக்கல் அபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொருத்தவங்களை வந்து ஒரு மென்டல் அபியூஸ் பண்ணக்கூடாது, மென்டல் டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்ற பரிமாண வளர்ச்சியும் இன்னும் நம்ம சொசைட்டியில் வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்ததுன்னா இன்னுமே ரொம்பவே நல்லா ரொம்ப நான் சொர்க்க மாதிரி இருக்கும். ஆமாம். இப்போ நீங்க வந்து இப்போ நிறைய இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, இதுக்காகன்ட்டு மெனக்கெட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்லாம் என்னது? ஒர்க் அவுட் நிறையா பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபிட்டாக இருக்கணுன்றதை தாண்டி நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளோட திங்கிங்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஆக்டிவாக இருப்போம், இல்லை கண்டினியூஸாக ஒரு வாரம் எதுவுமே பண்ணலைன்னா டல்லாக இருக்கும், யார் என்ன பண்ணாலும் இரிட்டேட் ஆகும், ஐயோ எதுவுமே நம்ம பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒர்க் அவுட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஃபுட்டெல்லாம் நிறையா ரொம்ப சூஸியாக ஆரம்பிச்சிட்டேன். இல்லை இது மட்டும் தான் சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, பீட்சா அந்த மாதிரிலாம் நோ அந்த மாதிரி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நான் வந்து மென்டலி நம்ம ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். யார் என்ன எப்படி பார்த்தாலுமே நம்ம ஓகே ஃபைன். இப்போ நான் ஒரு 3rd day 4th டேலாம் தாய்லாந்தில் இருக்கும்போது இல்லை நான் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணேன்னு சொன்னேன்ல, திரும்ப நான் ஒரு நெக்ஸ்ட் டே வந்து நான் என்ன மறுபடியும் மேலே கொண்டு வரதுக்கு நான் பண்ண அந்த மெடிடேஷன்ஸ் இல்லை மென்டலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுவேன். ஸோ ஃபார் உங்களோட ஸ்பீச், அதாவது உங்களோட ப்ரெஸ் மீட்டில் கேட்டது, இப்போ நீங்கள் பேசுறது, இதையெல்லாம் வச்சு நான் கேட்குறேன், எது அழகு பெண்ணுக்கு? ஒரு பெண்ணுக்குன்னு இல்லை, பொதுவாகவே ஒரு மனுஷங்க அப்படின்னா, ஏன்னா பெண்ணுக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி ஆகிடும்னா பெண்கள் மட்டும்தான் அழகாக இருக்கணும், பசங்க வந்து அப்படி வீரமாக இருக்கணும், அழவே கூடாது அந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க. லைக் நார்மலாகவே அழகு அப்படின்னா நீங்கள் இன்னொரு பர்சனை எப்படி ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணுறீங்க, இன்னொரு உயிர்கிட்ட எவ்வளோ கைண்டாக இருக்கின்றதா நான் அழகுன்னு பார்ப்பேன். உங்களோட ஆன்சரையும் அழகுனா என்ன அப்படிங்கிறதுல இதையும் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களை பார்த்து இதே மாதிரி மாடலிங்கில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி க்ளோஸ்டு டோர்ஸ் இங்கே எல்லாமே. ஸோ ஒரு புதுசாக ஒருத்தவங்க வந்து மாடலிங் பண்ணணும், இல்லைன்னா வந்து பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு வந்து யங்ஸ்டர்ஸ் வராங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? பெரிய ஆக்ட்ரஸ் இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு யாராவது எனக்கு தான் இப்போ அட்வைஸ் பண்ணணும். லைக் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்கிறேன். நான் லைக் ஐ ஹவ் ரீச் சம் லெவல்ஸ், ரைட், லைக் ரெப்ரசன்டட் இந்தியா இன் இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம். மாடலிங் இப்போ யாராவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே சும்மா நிறைய ஃபேக் ஆன ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதே பெரிய, அதில் போய் பிளைண்ட்லி ரொம்ப விழ வேண்டாம். இல்லை ஒரு மித்து இருக்குது, இல்லை நீங்கள் வந்து உங்கள் டிக்னிட்டியை விட்டு கொடுத்தாதான், சில விஷயம்லாம் பண்ணாதான், உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணாதான் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும், அப்போ தான் நீங்கள் ஒரு இடத்துக்கு போக முடியும். அதெல்லாம் ஒரு மித்து தான், சும்மா சொல்கிறாங்களே தவிர அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் சொல்கிறேன் அப்படி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு உங்களோட செல்ஃபில் வந்து கீப் ஆன் ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப். ஒரு பிளைண்டான ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்கேமில் போய் எப்பயுமே சிக்கிடாதீங்க. மாடலிங்கில் இருக்கிறதுனால நான் கேட்குறேன், இது மாடலிங்கில் நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க. ஸோ அதில் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாராவது இருக்காங்களா? எனக்கு கேத்ரினா கைஃப் அவங்களோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ மாடலிங்னு இல்லை, ஸ்க்ரீனில் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அது அந்த வாரம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பட்டம் பொறுத்த வரைக்கும் கலாச்சார தூதர், முதல்ல இந்த மிஸ் ஹெரிட்டேஜ் இன்டர்நேஷ்னல் 2025 அப்படிங்கிறது, இதுக்கு பின்னணி என்ன, எதுக்காக இது என்ன பேஸில் என்ன கான்செப்டில் இது நடத்தப்படுது? ஸோ இந்த கலாச்சார தூதர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இந்த மிஸ் ஹெரிட்டேஜ் இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட் எதுக்காக பண்ணுறாங்க, அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எல்லா நாடுகளுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்டு வேறு நாடுகளுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கல்ச்சர்ஸ் இருக்கும்.
அதை வந்து ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் காட்டணும், செலிப்ரேட் பண்ணணும். எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சு. ஆமாம், எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். டூரிசம் வந்து டெவலப் பண்ணணுன்றதான் நான் என்ன பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணுறோமோ, எவ்வளோ இன்னொருத்தவங்களோட கல்ச்சரை தெரிஞ்சுக்கிறோமோ அவங்க மேலே நமக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாகும். நமக்கு எங்கேயுமே போகாமல் தமிழ்நாட்டு உள்ளே இருந்துட்டு இல்லை நம்ம தான் பெருசு, எல்லாருமே நமக்கு கீழே தான், வடக்கன்ஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்போம், வெள்ளைக்காரனுங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்போம். பட் நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளை மாதிரியே அவங்களும் நல்ல ஒரு வீரமாக இருந்திருக்காங்க, நல்ல சூப்பரான கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ மெயின்லி இவங்க வந்து டூரிசம் இந்த மாதிரி கல்ச்சர், எல்லா நாட்டோட கல்ச்சரையும் ஒரு ஸ்டேஜில் காட்டுறதுக்கான மெயின் ரீசன் இதுதான். அஸ் அ கல்ச்சுரல் அம்பாசிடராக நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்கே இருக்கிற அடுத்து வர இளம் தலைமுறைகளுக்கு வந்து நான் இந்த ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பரப்பணும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் கற்றுக்கோங்க, ஹிந்தி கற்றுக்கோங்க, வாட் எவர் யூ வாண்ட் டு லேர்ன். லைக் பிஸ்னஸ் பண்ணணுமா, வெளியில் போகணுமா, வெளிநாட்டில் போய் படிக்கணுமா, படிங்க. பட் நம்மளோட வரலாறு, நம்மளோட ரூட்டில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு மரம் வந்து எவ்வளோ பெருசாக வேணாலும் வளரலாம், கிளிகள் எங்கே வேணாலும் போகலாம், ஆனால் அதோட வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் நான் வந்து சொல்லணும், ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ராவலிங் அப்படிங்கிறதுமே வந்து கலாச்சாரம் தெரிஞ்சுக்கிறது, அந்தந்த இடத்துக்கு போனால் தான் ரியலாகவே அது என்னங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ட்ராவலிங்கை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க எல்லாருக்கும்? ஐ லவ் ட்ராவலிங். நான் வந்து இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் நான் தமிழ்நாடு கேரளா தாண்டினதே கிடையாது. பெருசாக போய் ஸ்டே பண்ணது கிடையாது. ஒரு 2 months 1 month அப்படி நான் எங்கேயுமே போய் ஸ்டே பண்ணது கிடையாது. எல்லாமே தமிழ்நாடு உள்ளே தான். நான் வேலைக்காக பெங்களூர் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, அவங்க ஒரு பெங்களூர் அந்த கர்நாடகா பீப்புளோட கல்ச்சரெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது பெங்களூர் கம்ப்ளீட்லி ஒரு சிட்டி வைப்பில் இருக்கும், பட் அது அவங்களோட கல்ச்சர் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்கல்ல கர்நாடகாவில், அது ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இல்லை எங்களோட கல்ச்சர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் பூனே போகும்போது மகாராஷ்டிராவில் பார்க்கும்போது அவங்க சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது அவங்க பயங்கரமாக இருக்காங்க, நம்மளை மாதிரி தான் இருக்காங்க. ஏன் நம்ம ஊரில் இருந்துட்டு நம்ம தான் தமிழ் ஆளுங்க தான் பெருசு, வடக்கன்ஸ் அவங்களாம் மற்றவங்களாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்களா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி சொல்கிறவங்க வந்துட்டு மேபி நம்ம ஊரை தாண்டி போகவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நம்மளை நான் கீழேன்னு சொல்லலை. நம்ம பயங்கரமான ஒரு வீரமாக வாழ்ந்திருக்கோம், நம்ம கல்ச்சுரலி ரொம்ப ரிச்சாக இருக்கோம். அதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேட்டும் அடுத்தடுத்த நாடும் அவங்களும் எல்லாருமே ஈக்குவல் தான். நம்மளை நம்ம ரொம்ப பெருசாக காமிக்கணுன்றதுக்காக நிறைய பேர் வந்துட்டு நம்ம தான் பெருசு, எல்லாரும் கீழேன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து நான் கம்ப்ளீட்டாக வெறுக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பர்சனல் கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் மாடலிங் அண்ட் எவ்ரி திங், பர்சனல் கோல் லைக் ஏன்னா என்ன நான் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த இது வந்து என்னோட கையில் இல்லை. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா நான் பண்ணுவேன். பட் என்ன ஆனாலும் இதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னா ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும். நிறையா பெண் குழந்தைகளை வந்து ரோட்ல எல்லாம் இருப்பாங்க, எஜுகேஷன் சரியாக கிடைக்காம, நிறைய பெண் குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன், கலரி, இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு குயின் மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வளர்க்கணும்னு எனக்கு ஆசை. நிறைய குயின் வந்து ரேஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும். உங்களோட இந்த மென்டாலிட்டியே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வாழ்த்துக்கள். திரும்பவும் இந்த கலாச்சார தூதர் அப்படிங்கிற பட்டம் ஜெயிச்சதுக்காகவும் வாழ்த்துக்கள். உங்களுடைய ஃபியூச்சருக்கும் வந்து நீங்கள் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு வாழ்த்துறோம். அழகரம் வாய்ஸ் சார்பாக மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.